பிரைஸ் லார்ட். கிரேஸ் டிவி நேயர்களுக்கு டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் மீண்டும் ஒரு விஷயமாக உங்களோடு கூட இந்த வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. நாம் எப்பொழுதும் நம்முடைய ஆண்டவருக்குள்ள ஒரு பெரிய வெற்றி உண்டு. அதனால் பிரியமானல கிறிஸ்துவுடனே கூட நம்ம ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்றதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ விசுவாசத்தினால நம்ம அற்புதங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கும் செய்வாராக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு விக்டரி. 2 Corinthians chapter 2 verses 14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களையும் எங்களை கொண்டு அவர் அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. பிரியமானல ஏசப்பாக்குள்ளே உங்களுக்கு எப்போவுமே வெற்றி தானா? அப்போ தோல்வி இல்லையா? இல்லை. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதுமே எங்களுக்கு வெற்றி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ஒருவேளை தோல்வி வர மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் அதில் நமக்கு வெற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதே ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துக்கிறாருங்க. ரோமன்ஸ் chapter 8 and verses 37. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுறாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகளாக இருக்கிறோம். பாருங்களேன், பவுல் எழுதுறாரு, எவ்வளோ கஷ்டம், துன்பம், உபத்திரம் எது வந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு எப்பொழுதுமே ஜெயம் அப்படின்றாருங்க. அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மோர் தேன் கான்கரர் அப்படின்னு வருதுங்க. அப்போது இந்த மோர் தேன் கான்கரர்னா எப்படி ஒரு ராஜா ஒரு ஊரை ஜெயிச்சிட்டாருனாக்கா அந்த அவருக்கு வந்து கான்கரர்னு பேர் கொடுக்குவாங்க. இப்போ ஏசப்பா வந்து இந்த உலகத்தை ஜெயிச்சுட்டு நமக்கு என்ன பண்ணுறாருங்க, அந்த ஜெயிச்ச பட்டத்தை நமக்கு கொடுக்குறாருங்க. பாருங்கள், ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறாங்கன்னா அந்த கிரிக்கெட்டில் 11 பேர் ஜெயிச்சிட்டாக்கா அந்த ஜெயத்தை ஒரு நேஷனே கொண்டாடுது, நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு. ஆனால் ஜெயிச்சது யாருங்க? அந்த 11 பேர் தான். பட் வெற்றியை கொண்டாடுது ஒரு நேஷனே கொண்டாடுது. அதே போல் தான் ஏசப்பா நம்முடைய எல்லாருடைய பட்சமாக சிலுவையில் சாத்தானை ஜெயிச்சிட்டாருங்க. சிலுவையில் ஏசப்பா உலகத்தை ஜெயிச்சாருங்க. பாருங்கள், யோவான் 16ஆம் அதிகாரம் John 16 verses 33 கடைசி பாகம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஸோ ஏசப்பா என்ன ப்ராமிஸ் கொடுக்குறாருன்னா, நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போது அவர் உலகத்தை ஜெயித்தார். பிறகு ஆண்டவர் என்னத்தை ஜெயித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா என்னென்ன ஜெயித்தார், அந்த ஜெயம் எனக்கும் அதில் பங்கு உண்டு. கொலோசியன்ஸ் 2 verses 15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஏசப்பா வந்து சிலுவையில் என்ன பண்ணாருங்களாம், துரைத்தனங்கள் அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது சாத்தானுடைய எல்லா அதிகாரங்களை ஏசப்பா என்ன பண்ணிட்டாரா, சிலுவையில் உரிந்து விட்டார். அவர் என்ன பண்ணுறாரு, அதில் அந்த சாத்தானுடைய அதிகாரத்தை பிடுங்கி சிலுவையில் ஏசப்பா மறிக்கும்போது மறித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த 3 நாள் என்ன நடக்குது, சிலுவையில் ஏசப்பா மறித்த பிறகு அவருடைய ஆத்மா பாதாளத்துக்கு போனப்போ சாத்தானுக்கிட்ட அங்கே ஒரு யுத்தம் செய்கிறார். அவனுடைய அதிகாரத்தை பிடுங்குறார், அவனுடைய எல்லா வல்லமைகளை பிடுங்கி சாத்தானுடைய தலையை நசுக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஸோ கிரைஸ்ட் ஓவர்கேம் சாட்டன். அப்போ சாத்தானை ஏசப்பா ஜெயிச்சிட்டாருங்க. பிறகு என்னத்தை ஜெயிச்சாரு? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வேதம் இப்படியா சொல்லுது பாருங்கள். 1 Corinthians chapter 15. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 55ஆம் வசனம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், மரணமே உன் ஜெயம் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஏன்? ஆண்டவர் மரணத்தை ஜெயிச்சிட்டாருங்க. 3ஆம் நாள் உயிரோடு எழுச்சிட்டார். யாருமே மரணத்தை ஜெயிக்கல. எத்தனையோ பெரிய மகான்கள், எத்தனையோ பேர் தேவர்கள்னு சொன்னவர்கள் கூட இந்த உலகத்துக்கு வந்தாலும் யாரும் மரணத்தை ஜெயிக்கல. ஆனால் இயேசு ராஜா மரணத்தை ஜெயிச்சார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டு சொல்கிறாரு, மரணத்தை ஜெயிச்சிட்டேன், பாதாளத்தை ஜெயிச்சிட்டேன். இப்போது அதே ஜெயத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். பிரியமானவர்களே, இப்போ ஆண்டவர் நான் சொன்னேன், ஏசப்பா உலகத்தை ஜெயிச்சார், பாவத்தை ஜெயிச்சார், சாத்தானை ஜெயிச்சார், மரணத்தை ஜெயிச்சார், பாதாளத்தை ஜெயிச்சார். இப்போ நீங்கள் கேட்கலாம், சரி பிரதர், இதனால் எனக்கு என்ன லாபம்? அந்த விக்டரியை உங்களுக்கு கொடுத்துக்கிறார். ஆனால் அதுதான் பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எனக்கு வெற்றி கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போது பலவீனத்தில் ஏசப்பா சிலுவையில் அறியப்பட்டிருந்தாலும் தேவ வல்லமினால் இன்னைக்கு பழைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் கூட அந்த பலவீனமாக காணப்பட்டாலும் கிறிஸ்துனுடைய வல்லமை உங்கள் மேலே தங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், பிரதர், நான் ஆண்டவராகிய இயேசு உலகத்தை ஜெயிச்சாரு, அதனால் எனக்கு என்ன லாபம்? 1 John 5:4. தேவ
தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்போது வசனம் சொல்லுது, ஏசப்பா உலகத்தை ஜெயிச்சாரு, தேவனால் பிறக்கிற நீயும் உலகத்தை ஜெயிக்குவ. இப்போ நான் போய் உலகத்தை ஜெயிக்க முடியுமா? சில பேருக்கு என்ன கேள்வினா, என் வாழ்க்கையே தோல்வி ஆயிடுச்சே, என் நிறைய வாலிப பசங்க சொல்கிற காரியம், என் லைஃப் ஒரு ஃபெயிலியர், ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டா என் லைஃபே ஒரு ஃபெயிலியரா, எனக்கு எதிர்காலம் இல்லையா? கவலைப்படாதீங்க. பைபிள் சொல்லுது, நீங்கள் உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள். யூ ஆர் அ சாம்பியன். பாருங்கள், அந்த ஏசப்போடைய டிஎன்ஏ நமக்குள்ளே காணப்படுகிறது. ஏசப்போட ரத்தம் நம்ம உள்ளத்தில் பாயும்போது அவர் எப்படி உலகத்தை ஜெயிச்சாரோ, சாத்தானை ஜெயிச்சாரோ, நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீங்க. பாருங்க, 4ஆம் வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ யார் உலகத்தை ஜெயிக்க முடியும்? தேவனால் பிறக்கிறவர்கள். தேவனால் எப்படி நீங்கள் பிறக்க முடியும்? நீங்கள் சொல்லலாம், பிரதர் நான் தாயின் வயிற்றில் தானே பிறந்தேன். ஆனால் வசனம் சொல்லுது, 1 யோவான் 5:1, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். யார் எல்லாம் ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்த கிறிஸ்து, அவர் தான் தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தேவனால் பிறந்தவர்கள். அப்போ தேவனால் நீ ஏசப்பா விசுவாசித்தினா, ஆமாம் ஏசப்பா எனக்காகத்தான் தேவகுமார் இந்த உலகத்துக்கு வந்தார், எனக்காகத்தான் மரிச்சார், அவரை தான் நான் நம்புகிறேன், அவரை தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் போதோ நீ உலகத்தை ஜெயிப்ப. உன்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்கள், அதே 1 ஜானில் சொல்கிறார் 2ஆம் வசனத்தில், வசனம் 13, பிதாக்களே ஆதி முதல் நீங்கள் அவரை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன், வாலிபரே பொல்லாங்கானே நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பாருங்கள், யூத் பீப்புளுங்க உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம், சாத்தானே ஜெயிக்க முடியும். பாருங்கள், நீங்கள் பொல்லாங்கானே ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஸோ நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு பிறந்தவங்க. யூ ஆர் born to win. You are not a loser in Christ Jesus. You are a more than conqueror. You are a chosen man of God. நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீ ஆண்டவருக்குள்ள ராஜாக்கள் ஆசாரியெல்லாம் உன்னை மாற்றிருக்கிறார். நீ கிறிஸ்துவுக்குள் நீ ராஜாவா அமைச்சிருக்கிறார். நீ ஒரு ஆசாரிய கூட்டம், நீ தேவனுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சொந்த ஜனமா நம்மளை வைத்திருக்கிறார் பிரியமானலே. ஸோ யூ ஆர் born to win. அதனால அதான் வேதம் சொல்லுது. பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் கூட அந்த விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியாதுங்க. அப்போ விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்தார்கள்? ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் தாவீது எடுத்துக்கோங்க, எவ்வளோ பெரிய கோலியாத்தை அவர் ஜெயிச்சார் இல்லைங்களா? அப்போ அதே போல தான் கிறிஸ்துவுக்குள் நம்ம கூட இந்த உலகத்து மேலே வெற்றி பெற முடியும். பாருங்கள், Hebrews chapter 11:33, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். பார்த்தீங்களா, அவங்க விசுவாசத்தினால ஜெயிச்சார். தாவீது எப்படி ஜெயிச்சார்? த்ரூ ஃபெய்த். எல்லாரும் பயந்து ஓடுறாங்க கோலியாத்தை பார்த்து, தாவீது பயப்படல. காரணம், ஏசப்பா எனக்கு ஜெயத்தை கொடுக்குவார், நான் ஆண்டவருடைய நாமத்தை நம்பி போகிறபடியா எனக்கு வெற்றி உண்டு. பிரியமானே, நம்ம வாழ்க்கையில் கூட கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது உங்களுக்கு வெற்றி கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா இந்த பாவ எண்ணத்தில் எனக்கு வெற்றி கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம், இந்த உலகத்து மேலே எனக்கு வெற்றி கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம், சாத்தான் மேலே எனக்கு வெற்றி கொடுத்தீங்களே உங்கள் ரத்தத்தினால. பாருங்கள், வேதம் இன்னொரு வசனம் சொல்லுது, கடைசியாக வெளிப்படுத்தல ரெவலேஷன் எப்படி நம்ம ஜெயிக்க முடியும். ரெவலேஷன் 12:11, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சாத்தான் எப்படி ஜெயிக்க முடியும்? ஏசப்பா ரத்தத்தினால வசனத்தினால ஜெயிக்க முடியும். அதனால அந்த விக்டரியை உரிமை பாராட்டுங்க. ஏசப்பா பேரே அவர் ஜெயங்கொண்ட தேவன், அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. ஜெயங்கொள்ளுவனுக்கு சிங்காசனத்தையே கொடுக்க போகிறார். ஜெயங்கொள்றவன் தான் அந்த தேசத்தையே சுதரித்து கொள்வான். லாஸ்ட்டாக ரெவலேஷனில் நம்ம வாசிக்கிறோம், verses 21 ரெவலேஷனில் நம்ம வாசிக்கும்போது, ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இல்லைங்களா? தோஸ் ஹூ ஆர் விக்டோரியஸ் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறார். ரெவலேஷனில் நீங்கள் படிக்கும்போது என்ன ப்ராமிஸ் பண்ணுறாருன்னா, யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ உங்களுக்கு சிங்காசனத்தை நான் வச்சிருக்கிறேன். ஜெயங்கொள்கிறவன், ரெவலேஷன் 21:7, ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதரித்து கொள்வான், நான் அவன் தேவனாக இருப்பேன், அவன் என் குமாரனாக இருப்பான். இதாவே இந்த வசனத்தை ஆசீர்வதியும். ஜெயங்கொள்கிறவர்கள் எல்லாவற்றையும் சுதரித்து கொள்வாங்கன்னு சொல்லிடுறேன் ஏசப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளையும் அவங்க வாழ்க்கையில் அந்த தோல்விகள் கான்ஷியஸ் போகட்டும் ஆண்டவரே. அப்பா வெற்றியை கொடுங்க அப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயங்கொள்கிறவர்களாய் மாற்றுங்க. We offer this prayer in the mighty name of our Lord and Savior Jesus Christ. Amen. Amen. Praise the Lord.